ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நார்த்தங்காய் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலேயே எப்படி ஊறுகாய் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஊறுகாயை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்காங்க. தண்ணி கொதி வந்ததும் நம்ம நார்த்தங்காய் ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். கவனமாக போடுங்க. இந்த நார்த்தங்காவை நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க. அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம், 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இந்த நார்த்தங்காய் ஊறுகாவை நம்ம கட் பண்ணி ஊற வைக்க வேண்டாம், நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே அந்த மாதிரி கிளறி கொடுங்க. ஏன்னா அந்த பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உள்ளே போய் ஈவனாக வெந்து வரணும். அதனால தான் இந்த காயோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு. லைட்டாக ப்ரெஷ் பண்ணி பாருங்கள், லேசாக அமுங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெந்தாலே போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த காய் முழுமையாக ஆறி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த நார்த்தங்காயில் கசப்புத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறதுனால அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ நம்ம இந்த காயை முழுமையாக ஆற விடலாம். காய் ஆறட்டும். இதுக்கிடையில் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான ஒரு பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க. 4 ஸ்பூன் கடுகு நான் சேர்த்துருக்குறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரெண்டும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடுகு வெந்தய பொடி ஊறுகாய்க்கு மட்டும் இல்லைங்க, வத்த குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி புளி சேர்ந்த குழம்புகளுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஆற வச்ச காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இந்த காயில் உள்ள விதை எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கணுங்க. இந்த விதை போட்டோம்னா நமக்கு ஊறுகாய் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால ஒரு விதை கூட இல்லாமல் ரிமூவ் பண்ணிக்காங்க. விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக விதையை ரிமூவ் பண்ணிக்காங்க, இல்லைனா ஊறுகாய் ரொம்ப கசப்பாக இருக்கும். கட் பண்ணும்போது வர்ற ஜூஸும் இந்த காயோடு சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க. நான் பண்ணுற இந்த மெத்தடு அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். கசப்பு துளி கூட இருக்காது. வருஷத்துக்கும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நான் இதை போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், விதை எல்லாமே எவ்வளோ வந்திருக்குன்னு. இந்த விதை நமக்கு வேண்டாம், வேஸ்ட்டு தான். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், நான் இந்த சைஸில் ஒரே மாதிரி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க. அடிக்கணமான ஒரு பாத்திரமாக வச்சுக்காங்க. நான் இன்றைக்கி மண் சட்டி தான் வச்சுருக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் ஒரு 300 மில்லி சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்காங்க. கூடவே கருவேப்பிலை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயுமே இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பொடியெல்லாம் நான் எப்போ போடணும்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இதே மெத்தடில் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் காயில் உள்ள எல்லா சாறுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த காயோடு சேர்த்துருக்குறேன். அதனால் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு கொதி போல் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன்.
தனி மிளகாத்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க. கூடவே கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிச்ச பவுடர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாதுங்க. வத்த குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடியெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிளறி கொடுங்க. தீயை ரொம்ப குறைவாக வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு ஆயிலையே பொடி போட்டோம் அப்படின்னா கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம காய் தாளிச்சதுக்கப்புறமா நம்ம போடுறோம். பிகினர்ஸ் யாருக்காவது இது போல் கலந்து விட தெரியல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டேஜ்லேயே எல்லா பொடியுமே நீங்கள் கையோடு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலை தாளித்து விடுங்க. கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்காங்க. பாருங்கள், எல்லா பொடியுமே நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த ஆயிலோட கலரே சேஞ்ச் ஆகி ரெட்டிஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் நம்ம கிளறி கொடுத்து இறக்குனா நமக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஊறுகாய் ரெடி பண்ணதுக்கப்புறம் வெயிலில் கொஞ்சம் நேரமாக வச்சு எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஜாடியில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. கண்டிப்பாக வருஷத்துக்கும் இது கெட்டு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் கசப்பு தன்மையும் இல்லாமல் சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.